हाई फ्रेंड्स वणक्कोंग वेलकम टू शाजीस होम स्टाइल नाम इन्नैक्कु पार्क्क पोறது சூப்பரான டேஸ்டியான ஒரு கீமா பிரியாணிங்க மட்டன் கீமா எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தறலாம் மட்டன் கீமா 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி நான் 2 டம்ளர் ஊற வச்சிருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம அரைச்சு தாங்க ஊத்த போறோம் சோ நம்ம சின்னதா கட் பண்ணா போதும் தக்காளி 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி அதுக்கு அப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி கடல் பாசி அன்னாச்சி மொக்கு ரோஜா மொக்கு பிரியாணி இலை ஏலக்காய் 5 பெரிய ஏலக்காய் 2 எடுத்து வச்சிருக்கேங்க பட்டை 2 துண்டு லவங்கம் 7-8 எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாங்க அதுக்காக குக்கர் வச்சிட்டு குக்கர் சூடானதும் நம்ம 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோங்க கடலை எண்ணெய் 4 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கொத்தமல்லி தழை புதினா பச்சை மிளகாய் இது கூட நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா இல்ல அப்படி 10 பல் பூண்டு கொஞ்சமா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இப்போ இத அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாங்க எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பிரியாணி மசாலா போட்டு 2 ஃப்ரை பண்ணிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கீமா ஆட் பண்ணி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலாங்க இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கறியை நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் புதினா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணியே ஆட் பண்ணலங்க வெங்காயத்தில் இருந்த தண்ணியிலேயே நல்லா அரைஞ்சிருச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் गरम मसाला ऐड பண்ணிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை இந்த மாதிரி அரைச்சு ஊத்திக்கலாங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிரலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் நல்லா வதங்கி கறியும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோங்க இதுலேயே பாதி அளவு தண்ணி இருக்குது ஸோ கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டோம்னா நம்மளோட மட்டன் கீமா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது கீமால செஞ்சிருக்கனால கறியும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் சோ இத வந்து நீங்க காரம் கம்மியா பண்ணி குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் சோ நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க Thank you